மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு 20 ஏப்ரல் அண்ட் 21 ஏப்ரலோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்ல வீடியோஸ்ல போய் பாருங்க. வேற ஏதாவது இது சம்பந்தமா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாணவர்கள் புதுசா நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற கரண்ட் அஃபேர்ஸோ, நம்ம போடுற கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸோ, கிளாஸஸ்க்கான வீடியோ லிங்க்ஸோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்தி அவங்களுக்கும் பயனடைகிற மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ரொம்பவே இம்பார்ட்டண்டா எந்தெந்த டாபிக் வைஸா பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்தா போதும். அதுக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா எது பார்க்கணுமோ அதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன். நிறைய தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸோ நியூஸோ நான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களும் சரி, தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கிற நியூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஆல் ஓவர் இந்தியாவில் யூபிஎஸ்சி சம்பந்தமா ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டேட் வைஸா இருக்கிறதுலயும் சிலது இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அது விச் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் நான் அதை ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அதர்வைஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாடு ரிலேட்டடா அதாவது 2-3 நியூஸ் இருக்கும், அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, இது வந்து நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா கம்ப்ரைஸ்டு நோட்ஸ். அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் அந்த பிடிஎஃப் கொடுத்துருவேன், நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ விச் இஸ் நோ காஸ்ட். அதாவது நான் அதுல இருந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். டிரைவ் லிங்க் இருக்கும், அந்த டிரைவ் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் எல்லா டாபிக்ஸுமே, அதாவது நம்ம என்விரான்மெண்ட் சம்பந்தமா, சயின்ஸ் அண்ட் டெக் சம்பந்தமா, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், அது எல்லாமே எல்லா டாபிக் வைஸா நான் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நோட்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்லயும் இருக்கு. சப்போஸ் எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில இருந்து போற மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதத்திலேயே தான் நான் கொடுத்துருக்கிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இது இன்னைக்கு பார்க்க போற ஹெட்டிங்கோட டாபிக்ஸ், அதாவது நம்ம டாபிக்ஸோட ஹெட்டிங்ஸ். சஞ்சீவி மிஷன் இருக்கு, இன்னைக்கான டேல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே என்ன, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆன்டி டோப்பிங் டெஸ்ட், அபே போர்ட்டல், இதெல்லாமே வந்து இன்னைக்கு இதோட சேர்த்து அடிஷ்னலா சிலது இருக்கு. ஸோ 2 நாள்ல, அதாவது நேற்று இன்னைக்கும் நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்டா, அதாவது நேற்றுனா 20th அப்படின்றது 19th அந்த டேஸ்க்கானது நியூஸா 20th ரிலீஸ் பண்ணுவாங்க. 21st அப்படின்றது 20th டேஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல சவுத் கொரியா வந்து முதலிடத்துல இருக்கு. ஸோ அந்த வகையில கப்பலோட இம்போர்ட் பண்றதுக்கும், கப்பலை பத்தின அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட இம்போர்ட்ஸுக்கும், சிப்ஸ் அதாவது நம்ம செமிகண்டக்டர் சிப்ஸை வந்து இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதா இப்ப அண்மையில சவுத் கொரியா பிரசிடென்ட்டும் இந்தியாவோட பிரசிடென்ட்டுமே வந்து 2 பேரும், சவுத் கொரியா பிரசிடென்ட்டும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் 2 பேரும் சந்திச்சு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான நியூஸ் தான் இது. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஜாயிண்ட் பிரஸ் பிரீஃபிங் இன் நியூ டெல்லி, போத் லீடர்ஸ் எம்பசைஸ்ட் வின் வின் பார்ட்னர்ஷிப். அதாவது 2 பேரும் சேர்ந்து வின் வின் பார்ட்னர்ஷிப் அடிப்படையில அந்த தலைப்புல வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிக்னிபிகன்ட்லி பூஸ்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் இன் கம்மிங் இயர்ஸ். அப்கமிங் இயர்ஸ்ல இந்தியாவும் சவுத் கொரியாவும் சேர்ந்து நிறைய அளவுல ஒரு எக்கனாமில சேஞ்சஸ் பண்ண போறதா அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலியமா ஷிப் பில்டிங், ஸ்டீலு, செமிகண்டக்டர்ஸ், ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அனிமேஷன், இது எல்லாமே அவங்களோட ஃபியூச்சர் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும், இது சம்பந்தமான இருக்கிற ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்திருக்கிறாங்க. பிரசிடென்ட் லீ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மும்பை கொரியா சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும், அந்த மும்பை கொரியா சென்டர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்காக இருக்க போகுது. அதாவது பாலிவுட் அண்ட் கொரியன் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே இணைஞ்சு ஒரு விதமான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஒரு வகையில், அதாவது இது வந்து எக்கனாமி சார்ந்தும் பிளஸ் கல்ச்சுரல் ஒரு பெனிஃபிட்ஸை சார்ந்துமே வந்து இது இருக்கு அப்படின்றதுனால இந்த 2 பேரோட விவாதம் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இந்தியா அண்ட் சவுத் கொரியா எலிவேட்டட் பைலேட்டரல் டைஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வழியா 2015 இருந்தே சவுத் கொரியாவும் இந்தியாவும் ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அடிப்படையில் 2010 இருந்து இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சவுத் கொரியா நமக்கு தெரியும், ஷிப் பில்டிங்க்கும் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்குமே வந்து ஒரு குளோபல் லீடர், பெரிய சந்தையை உருவாக்கக்கூடிய அளவுல
அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால ஸோ இந்த அடிப்படையில், அதாவது ஷிப் பில்டிங் அடிப்படையிலையுமே, செமிகண்டக்டர் சிப்ஸோட மேனுஃபேக்சரிங் அடிப்படையிலுமே இந்தியாவும் சவுத் கொரியாவும் ஒரு 2 பேருமே ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமா இருக்கிற நியூஸ் தான் இது. சில சவுத் கொரியன் கம்பெனிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நிறைய பொருட்களுமே கொரியன், சைனா, ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் இருக்கும். அதோட தாக்கங்கள் எப்படி நம்ம அவங்களோட பொருட்களை பயன்படுத்துறோம்னா, இந்த மாதிரி பைலேட்டர் ரிலேஷன்ஸ் மூலியமா தான். அப்போ இந்தியால விளைவிக்கிற சில பொருட்கள் அங்க போயிட்டு சேல் ஆகுது இல்லையா, எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்கிற சில பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸா இருக்கட்டும், எல்லாமே அங்கிருந்து வரக்கூடிய பொருட்கள் நம்மளும் பயன்படுத்துறோம். ஸோ இது மூலியமா 2 நாடுகளுக்குமே பொருளாதாரமோட வளர்ச்சி வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ வெறுமனே அவங்க நாட்டுல உருவாக்கிட்டு இருக்க பொருள் அவங்க நாட்டிலே பயன்படுத்திட்டு அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது சுருங்கிடும். அப்போ ஒரு நாட்டுக்கு அனுப்புறதா இருந்தாலுமே சரி, மற்ற நாட்டுல இருந்து நம்ம பொருட்களை வாங்குறது மூலியமாவும் சரி, அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பைலேட்டரல் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் வைஸா ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இப்போ சவுத் கொரியன் கம்பெனிஸா நம்ம பார்த்துருக்கிற சாம்சங், ஹுண்டாய், எல்ஜி, கியா இதெல்லாமே சவுத் கொரியன் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜோனகிரி கோல்டு மைன் டு பூஸ்ட் இந்தியாஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். அதாவது ஜோனகிரி தங்க சுரங்கம் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் வாய்ப்பு கொண்டதா இருக்கு. இப்ப நார்மலா நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் கோலார் கோல்டு ஃபீல்ட், அதாவது கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற கர்நாடகால இருக்கிற ஒரு கோல்டு மைன்ஸ் தான் அதிகமான கோல்டு உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியா இருக்கு இந்தியாவில் அப்படின்னு நினைப்போம். ஆனா 2000ஆம் ஆண்டுலயே வந்து கோலார் கோல்டு ஃபீல்டு வந்து அதிகமா பயன்படுத்துறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது அதோட பயன்பாடு வந்து குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய இடத்துல உருவாக்குறாங்க. அதுல முக்கியமா சொல்லப்படுற இந்தியால ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற குர்னூல் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுற ஜோகனகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைன் இருக்கு. அங்கதான் அதிகமான தங்க சுரங்கங்கள் எடுக்க போறதா, இதுக்கப்புறம் பயன்படுத்த போறதா சயின்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எது சம்பந்தமா இருக்குன்னா, இந்தியாஸ் ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட்டட் கோல்டு அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த விஷன் ஆஃப் ஆத்ம நிர்பார் பாரத். ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது மேக் இன் இந்தியா ப்ராக்ரஸ். ஓகேங்களா? ஸோ பிரதமர் நரேந்திர மோடியினால உருவாக்கப்பட்ட இந்த ப்ராசஸ் மேக் இன் இந்தியா. இப்போ இந்தியாலேயே வந்து நம்ம அந்த கொக்கோ ப்ரொடக்ஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஆத்ம நிர்பார் பாரத். அந்த கொக்கோ ப்ரொடக்ஷன் 2040 வந்து நமக்கு தேவையான கொக்கோஸை வந்து இங்கேயே உருவாக்கிக்கலாம். அப்போ இம்போர்ட் பண்றதுக்கான காஸ்ட் வந்து குறையும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பார்த்துட்டு அது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் அடிப்படையில ஆந்திர பிரதேஷ்ல இருக்க குர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜோகனகிரி அதுல மைன்ஸோட கோல்டு ப்ராஜெக்ட் எடுத்து இனிஷியேட் பண்ண போறாங்க. அப்போ நம்ம வாங்கக்கூடிய இந்த இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகும். இந்தியா இம்போர்ட்ஸ் மோர் தென் 800 tons of gold every year, creating continuous pressure on foreign exchange reserves. Domestic production has remained very low for decades. The state run Hutti gold mines in Karnataka. ஏற்கனவே ஹுட்டி கோல்டு மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருக்கிற பகுதிகளில் இருந்து கோல்டு மைன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா இன்னுமே அடிஷ்னலா ஆந்திர பிரதேசல ஜோகனகிரி கோல்டு மைன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறதா தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 800 டன் தேவைப்படுது கோல்டு. ஓகேங்களா? ஸோ கோல்டு அப்படின்றது ஜஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராசஸுக்காகவும் கோல்டு வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க, அதாவது இந்த குட்டி கோல்டு மைன்ஸ்ல இருந்து 1.5 டன் மட்டும்தான் உருவாக்க முடியுது. ஆனா அந்த ஹிஸ்டாரிக் கோல்டு ஃபீல்டு வந்து, அதாவது அந்த கோலார் கோல்டு ஃபீல்டு 2000ல பெரிய அளவுக்கு ஒரு லாஜிக்கல் டொமஸ்டிக் கோல்டு மைனா உருவாக்கிச்சு. பிளஸ் அது மட்டும் இல்லாம 2000க்கு அப்புறம் அதோட பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோலார் கோல்டு ஃபீல்டு வந்து இப்போ பயன்படுத்துறது இல்லை, அதுல இருந்து கோல்ட்ஸ் அதிகமா கிடைக்கிறது இல்லை. கோல்டு அப்படின்றது ஒரு வகையான ஓர், அதாவது ஒரு தனிமமா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ரிசோர்ஸஸ் தான் கிடைக்கும். அந்த ஓர்ல இருந்து பியூரிஃபை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நிறைய பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. நார்மலா வந்து ஆக்வா ரீஜியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோல்டை வந்து உருக்கியும் பயன்படுத்தலாம். அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸையுமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. எப்படி இந்த அயன் ஓர்ஸை வந்து நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிக் அயனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கோல்டுலேயே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு வந்து உருவாக்குவாங்க. அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு, அதாவது இந்தியா அதிகப்படியான ஒரு கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கோல்டு வாங்குதுன்னா முதல்ல சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து கிட்ட நியர்லி 40 to 50% ஆஃப் கோல்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா யுஏஇ அரப் எமிரேட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க 16% கிட்ட. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருந்தும் நிறைய கோல்ட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பெரு, ஆஸ்திரேலியா, கினி
உகாண்டா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்ணது கோல்டு. ஸோ ஆல் ஓவர் த குளோபல் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான கோல்டு உற்பத்தியில முதலிடத்துல இருக்கிறது சைனா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடி ஃபாலோ பண்ணி வர்றது ரஷ்யா, ஆஸ்திரேலியா, கனடா, கானா, மெக்சிகோ, இந்தோனேஷியா, பெரு, உஸ்பெகிஸ்தான். இது எல்லாமே அதுக்கு அடுத்தது ஃபாலோ பண்ணி வர கண்ட்ரிஸ். ஸோ முதல்ல அதிகமா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கே வந்து அதிக அளவுக்கு பில்லியன் டன்ஸ் அளவுக்கு நமக்கு கோல்டு கிடைக்குதுன்னா அது சைனால தான் கிடைக்குது. சரிங்களா. அடுத்தது சமுத்திர சாகஸ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு செயலிங் எக்ஸ்பெடிஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா, பீரங்கி படைப்பிரிவோட 200வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில இவங்க சமுத்திர சாகஸ் பாய்மர படகு பயணம் வந்து மும்பையில தொடங்கப்பட்டுச்சு. இந்த பயணத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சத்ரபதி சிவாஜியோட கடல்சார் பாரம்பரியத்தை போற்றுவதற்காகவும் பாய்மர படகை பத்தி ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் இருக்கு. இந்திய ராணுவத்தோட பீரங்கி படைப்பிரிவு மேற்கொள்ளும் முதல் ஆழ்கடல் பாய்மர படகு பயணம். ஓகேங்களா. முதல் ஆழ்கடல் பாய்மர. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ நார்மலா நமக்கு கிட்ட இருக்கிற போர்க்கப்பல்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ஜின்ல செயல்படுது. ஆனா இது எல்லாமே பாய்மர கப்பல்கள் காற்றோட்ட திசையில பயணிக்கக்கூடியது. அந்த ஆழ்கடல், அதாவது ஓஷன்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய பாய்மர கப்பல்கள் இப்பதான் உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்து 200வது பீரங்கி படைப்பிரிவோட 200வது ஆண்டு விழாவை குறிக்கிறதுக்காக அதை நினைவு கூறும் வகையா இந்த பாய்மர படகு பயணம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பயண பாதையில மும்பை, விஜயதுர்க் மற்றும் கோவா ஆகிய இடங்களில் 4 கட்டங்களாக அடங்கும். அதாவது மும்பை, விஜய்துர்க், கோவா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே வந்து பயணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாலுமிகள் இந்த பயணத்திற்காக 21 அடி நீளமுள்ள சீ போட் வகை படகுகளை பயன்படுத்துறாங்க. ஸோ சீபேர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை படகுகள், பாய்மர படகுகளை இது பயன்படுத்தி இந்த பயணத்திற்கு பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா. சமுத்திர சாகஸ் எக்ஸ்பெடிஷன் அப்படின்றது ஆழ்கடல்ல முதல்ல பயணிக்கக்கூடிய பாய்மர கப்பலோட ஒரு பயணம், பாய்மர கப்பல்ல செய்யக்கூடிய ஒரு பயணம். சரிங்களா. அது எதை வந்து நினைவு கூறுதுன்னா, அந்த ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டிலரி, அதாவது பீரங்கி படைப்பிரிவோட 200வது ஆண்டு விழாவை குறிக்கிற விதமா செயல்படுத்துது. அடுத்தது இந்தியாவோட ஊக்க மருந்து எதிர்ப்பு முயற்சிகள் செயல்படுத்தப்படுது. ஏன்னா இந்தியாவில இருந்து எந்த விளையாட்டு வீரர்கள் போனாலும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு யாரா இருந்தாலும் உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு ஒலிம்பிக்கோ காமன்வெல்த் கேம்ஸ் சில அதை பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாருக்குமே டோப் டெஸ்ட் அப்படின்றது எடுப்பாங்க. அதாவது ஆனா பெண்ணா அவங்க ஏதாவது வந்து டோப்ஸ் எடுத்திருக்கிறாங்களா, அதாவது நம்ம ஏதாவது ஊக்க மருந்து எடுத்திருக்கிறாங்களா, ட்ரக் எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த டோப்பிங் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டோப்பிங் டெஸ்ட் மூலியமா அவங்களோட டெஸ்டாஸ்டிரான் லெவல், அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவலு, அவங்களோட ஹார்மோன்ஸோட ஸ்ட்ரக்சர் லெவலு, ஏதாவது ட்ரக் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, இன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணுவாங்க. எண்ட் டு எண்ட் செக்கிங் இருக்கும். ஸோ இதை வந்து எதிர்க்கிறதுக்கு சில முயற்சிகளை வந்து இந்தியால இருந்து எதிர்பண்றாங்க. ஏன் அப்படின்னா, தவறான ஒரு டோப்பிங் மூலியமா நிறைய ஒரு விளையாட்டு வீரர்களோட வாழ்க்கை வீணாயிடுது. ஏன்னா தவறான ஒரு விஷயத்தினால. ஸோ அதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணணும். வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, அதாவது உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு முகமை, உலகளாவிய ஊக்க மருந்து குளோபல் ஆன்டி டோப்பிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் நெட்வொர்க் ரெண்டுமே சேர்ந்து நியூ டெல்லியில ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இதனால இந்தியா வந்து ஆன்டி டோப்பிங் டெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதாவது 2019 4000 அளவுக்கும் இந்த லாஸ்ட் வருஷம், அதாவது 2015 2025 8000 அளவுக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது மாதிரி பாதகமான பகுப்பாய்வு முடிகளை 56% 2% குறைக்கிறதுக்காக அதை முயற்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு முகமை அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், ஒர்க் ஷாப்ஸை கிரியேட் பண்ணணும், செமினார்ஸை வச்சு அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வகையில இந்த ஆன்டி டோப்பிங் சம்பந்தமான ஒரு விஷயங்களை கொண்டு வராங்க இனிஷியேட்டிவ்ஸ். யாருன்னா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியும் குளோபல் ஆன்டி டோப்பிங் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் நெட்வொர்க்கும் சேர்ந்து. சரிங்களா. இந்த மாநாட்டுல ஊக்க மருந்து பயன்பாட்டை தடுப்பதற்கு உலகளாவிய ஒத்துழைப்பும் புலனாய்வு தகவல்களை பகிர்தல் மற்றும் வலுவான விசாரணை குறித்த நாடுகள் விவாதித்தன. அப்போ இது சம்பந்தமா ஊக்க மருந்துகளோட முக்கியத்துவம், ஊக்க மருந்துகள் எடுக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக சில வழிமுறைகள், அதை பத்தின ஒரு ஒரு புரிந்துணர்வுகள் அப்படின்ற விதத்துல இந்த மீட்டிங் வந்து நடைபெற்றிருக்கு. சரிங்களா. அடுத்தது பாரோவர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது கடன் பெறுவோர் தளம். அண்மையில நிறைய கடன் பெறுறதுக்கான தளங்கள் இருக்கு. ஆனா புதுசா ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாடு இந்த செயலகமா ஆரம்பிச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. என்னன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி, அதாவது லோன் பாரோவர்ஸ் போர்ட்டல்.
வளர்ந்து வரும் நாடுகள்ல 2026ஆம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் ஸ்பிரிங் மீட்டிங் அந்த கூட்டத்துல கடன் பெறுவோர் தளத்தை அறிமுகப்படுத்தினது. ஸோ இந்த 2 பேரும் இணைஞ்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அதுல கடன் பெறுவோர் தளத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த தளம் கடன் பிரச்சனைகள் குறித்து கடன் வாங்கும் நாடுகளிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்காகவும் ஒருமித்த குரலை எழுப்புவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது கடன் பிரச்சனைகள் குறித்து நிறைய கடன் வாங்கும் நாடுகள் இருக்கும். இதாவது இது வந்து ஒரு மக்களை சம்பந்தப்பட்டது கிடையாது, நாடுக்கும் சம்பந்தப்பட்டது. அந்த ஒவ்வொரு நாடுக்குமே, அதாவது ஒரு மினிஸ்டர்ஸோ யாரோ ஒருத்தர் அவங்க தேவைப்படுது. இப்ப ஏசியா ஒரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க, மற்ற சுவிஸ் வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. இது எல்லாமே மற்ற நாடோடு சம்பந்தப்பட்டது. அதாவது எண்ட் டு எண்ட் டிரான்சாக்ஷன் ஒரு வேர்ல்டுக்கும் நடக்கிறது, ஒரு கண்ட்ரிக்கும் நடக்கிறது. சாரி, அந்த ஒரு அது அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுனால அந்த கடன் பெறுவோர் தளத்தை வந்து இந்த மீட்டிங்ல உருவாக்கி இருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு மாநாடு இது செயலகமாக ஆதரவளிக்குது. இது நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் தங்கள் அறிவையும் தீர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு மன்றம். ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர்களும் மத்திய வங்கி ஆளுநர்களும் 2 பேரும் சேர்ந்து இதுல வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா இதுல பத்தி இன்ஃபர்மேஷன்ஸா லோட் அண்ட் அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வளரும் நாடுகள்ல சுமார் 11.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் மற்றும் அதிகரித்து வரும் திருப்பி செலுத்தும் சுமையுடன் கடன் சுமையை எதிர்கொள்கின்றன. அப்போ இது மூலியமா நிறைய அளவுக்கு கொஞ்சம் அனாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு போர்ட்டலா இது செயல்படுது. ஸோ ஒரு வருஷத்துக்குமே ஒவ்வொரு நாடுகளுமே இவ்வளவு அளவுக்கு கடன் வாங்குது. ஸோ அப்ப அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து மக்கள் முன்னேற்றம், அதாவது மக்களோட ஆதிக்கம் அதிகமாகுது, பாப்புலேஷன் அதிகமாகுது. அதனால அவங்களோட பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டேட்டஸ் கம்மியாகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதிகமாகுது. அதனால ஒரு நாட்டோட ஜிடிபி கம்மியாகுது. அப்போ கம்மியாகும் போது அங்க ப்ராஃபிட் வராத நிலை ஏற்படுது, ட்ரெஷரி வந்து காலியாகிடுது. அதனால கடன் திருப்பி செலுத்தாத சூழ்நிலையில இவங்க மாட்டிக்கிறாங்க, கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாட்டோட கடன் சுமை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சரிங்களா, அதையும் பார்க்கணும். அடுத்தது, செயலற்ற கருந்துளையின் மீள் செயல்பாடு. அதாவது ஒரு டார்மெண்டா ஒண்ணுமே செயல்படலை, ஆனா அந்த செயல்படாத ஒரு பிளாக் ஹோல் வந்து திருப்பி செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த காஸ்மிக் எரப்ஷன், அதிகமான எனர்ஜி ஜெட்ஸ் உருவாகிறதுனால அந்த பிளாக் ஹோல் உருவாகி இருக்கும், திருப்பியும் ஆக்டிவ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் தெரியப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ஆண்டுகள் செயலற்ற நிலையில் இருந்த ஒரு மீப்பெரும் கருந்துளை அப்படின்றது ஒரு மேசிவ் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் 100 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு. இது மூலியமா அவங்களுக்கு எப்படி இந்த 100 மில்லியன் வருஷம் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்படின்னா, ஸோ அவங்களோட கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. அதாவது இது எவ்வளவு தூரத்துல இருக்கு, சன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அப்போ அதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சு செக் பண்ணுவாங்க. அதோட ஃபீல்டு செக் பண்ணுவாங்க. அந்த ஃபீல்டு மூலியமா ஐடென்டிஃபை பண்ணும்போது இது கண்டிப்பா இதுல இருந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளேயே தான் இருக்கும், உருவாகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான் சொல்லுவாங்களே தவிர கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் கேலக்ஸி ஹாஸ் ரீஆக்டிவேட்டட் ஆஃப்டர் லாங் டார்மன்ட் ஃபேஸ். இட் ஸ்டார்டட் கன்சியூமிங் நியர்பை கேஸ், டஸ்ட், ஸ்டெல்லார் மெட்டீரியல், ரிலீசிங் இன்டென்ஸ் ரேடியேஷன் அண்ட் எனர்ஜி. அப்போ இது என்ன பண்ணுது, விழுங்குது. எது கேஸ், டஸ்ட், ஸ்டெல்லார் மெட்டீரியல்ஸ்னா டெப்ரிஸ், அதாவது உள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நுண் துகள்கள் எல்லாத்தையுமே வந்து இழுக்குது. அது இழுத்து என்ன பண்ணுது, ஒரு கைண்ட் ஆஃப் ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரேடியேஷன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரேடியேஷன் எனர்ஜி வந்து காஸ்மிக் எரப்ஷன், அது வந்து அதோட, அதாவது விண்வெளி வெடிப்போட சம்பந்தப்பட்டது சொல்றாங்க. இப்போ விண்வெளி வெடிப்பு ஏற்பட்டதான் நம்ம எர்த் உருவாகிருக்கின்றது பார்த்தாலே, அந்த மாதிரி அங்க ஒரு காஸ்மிக் எரப்ஷனை கூட கம்பேர் பண்றாங்க. அது மூலியமா கம்பேர் பண்ணுவோம், அந்த பிளாக் ஹோல் அதிகப்படியான எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆக்டிவ் பேஸ் ஆஃப் பிளாக் ஹோலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை அப்படின்ற பேர்ல அழைப்பாங்க ஆஸ்ட்ரானமி படி. சரியா, வான்வெளி படி ஆக்டிவ் ஃபேசஸ் ஆஃப் பிளாக் ஹோல் செயல்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த செயல்பாடை வந்து ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஐஎஸ்எஸ்ஏஆர் ரிப்போர்ட் 2025. ஸோ 2025ஓட ஐஎஸ்எஸ்ஏஆர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ரிப்போர்ட், அதுதான் ஐஎஸ்எஸ்ஏஆர். இஸ்ரோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல 2025 எவ்வளவு அளவுக்கு சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க, இஸ்ரோவோட பெனிஃபிட் என்ன, அதனால இஸ்ரோனால என்ன பெனிஃபிட் ஏற்பட்டுச்சு இந்த கண்ட்ரிக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்து ஐஎஸ்எஸ்ஏஆர் அப்படின்றது ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி இருக்கு, இஸ்ரோவோட ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல ஒரு வருஷத்துல எவ்வளவு சேட்டலைட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்பேஸ் மிஷன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கு, எவ்வளவு அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு, இதனால ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்ல எந்த அளவுக்கு காசு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி உருவாக்கி இருக்காங்க. ஸோ 2025 பாத்தீங்கன்னா 315 சக்சஸ்ஃபுல் லான்ச்சஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு.
placed 4,198 satellites globally. அதாவது ஆல் ஓவர் த வேர்ல்டுலயே குளோபலினா சேட்டலைட்ஸ் மொத்தமா 4198 ஆபரேஷனல் சேட்டலைட்ஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு அளவுல? 315 லான்ச்சஸ்ல. இட் ஹைலைட்ஸ் இன்க்ரீசிங் ஸ்பேஸ் கன்ஜெக்ஷன் வித் அபவுட் 1.6 lakhs க்ளோஸ் அப்ரோச் அலர்ட்ஸ் இன் லோ எர்த் ஆர்பிட். அப்போ லோ எர்த் ஆர்பிட் மூலியமா, லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கிற சேட்டலைட்ஸ் மூலியமா 1.6 lakh க்ளோஸ் அப்ரோச் அலர்ட்ஸ் அளவுக்கு நமக்கு அலர்ட்ஸை கொடுத்துருக்கு. அப்போ ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒரு வகையான அலர்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும். அந்த அந்த ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் இந்த எர்த் குவேக்கா இருக்கலாம், சுனாமி அலர்ட்ஸா இருக்கலாம், வெதர் கிளைமேட் அலர்ட்ஸா இருக்கலாம், ஒரு டெப்ரிஸ் அலர்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கோமெட்டோட அலர்ட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் அலர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 1.6 lakh க்ளோஸ் அப்ரோச் அலர்ட்ஸ் வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியா 144 ஸ்பேஸ் கிராஃப்டையும் அண்ட் ஆக்டிவ் மிஷன்ஸ் லைக் சந்திராயன் 2 ஆர்பிட்டர் அண்ட் ஆதித்யா L1 வந்து செயல்பட்டுச்சு. ஸோ இது இந்தியாவோட எஃபோர்ட் மூலியமா அதிக அளவுல நமக்கு டெக்னாலஜி வைஸா டெவலப் ஆகியிருக்கு அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ மேலும் விண்வெளி பாதுகாப்பிற்காக விண்வெளி பொருட்களை கண்காணித்து பகுப்பாய்வு செய்யும் வலை அமைப்பு மற்றும் சிதைவுகள் இல்லாத விண்வெளி திட்டம் போன்ற இந்தியாவின் முயற்சிகளையும் இது குறிப்பிடுகிறது. அப்போ நேத்ரா அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ் மூலியமா எவ்வளவு அளவுக்கு டெப்ரிஸ் இருக்கு, எவ்வளவு அளவுக்கு இது வந்து கரெக்டா டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் மிஷன்ஸை உருவாக்கணுன்றதுக்காக இந்த வகையான ஒரு இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா நெட்வொர்க் ஃபார் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் அனாலிசிஸ் மூலியமா அவங்க அந்த, அதாவது டெப்ரிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா குப்பைகளை தான் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் போகுது, ஸோ சேட்டலைட் வந்து செயல் இழந்துருச்சுன்னா அது ஒரு குப்பை தான். அப்போ அது பயனற்றது தான். அந்த பயனற்ற ஒரு விஷயங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த பாத்துல டிராவல் ஆயிடுச்சோ அதே பாத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது மூலியமா மற்ற இடத்துல அது பாதிப்பு ஏற்படாத, அது ஆக்டிவா இருக்கிற சேட்டலைட்ஸ் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். அது மூலியமா தான் மற்றதும் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா அது வந்து மோதிச்சுன்னா நல்ல ஆக்டிவா இருக்கிற சேட்டலைட்ஸுமே வந்து பாதிக்கப்படும். அதனால அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது அபை அப்படின்ற ஒரு வகையான போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர்ட்டலை யார் கிரியேட் பண்ணாதோ அது இந்த அபைன்ற சாட் பாட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆப்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ல இப்போ பேங்க்ஸ் மூலியமா போனா நம்ம சாட் பாட் பண்ணலாம். நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை வந்து கஸ்டமர் சப்போர்ட் பதிலாக ஒரு ஏஐ வந்து நமக்கு ஆன்சர் பண்ணும். எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, என் அக்கௌண்ட் எப்படி டீஆக்டிவேட் பண்றது, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க இந்த சாட் பாட்ல கொடுத்தா அதை பாட்டு ரிப்ளை பண்ணோம், நம்மளும் பேசலாம் நல்லா. ஓகேங்களா? நம்ம கம்யூனிகேஷன் தெரிஞ்சா பேசலாம். சில நேரங்களில் தமிழ் லாங்குவேஜஸும் அக்செப்ட் பண்ற அப்ளிகேஷன்ஸோ சாட் பாட்டுமே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் மாதிரியே இருக்கும், இல்லைன்னா சில போர்ட்டல்ஸ்ல சாட் பாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம், அதாவது நம்ம டிஜிட்டலா, அதாவது நம்ம மொபைல் போன்ஸ் மூலியமா திருடப்படுற பணங்களை வந்து ஒரு அலர்ட் கொடுக்கணுன்றதுனால சாட் பாட் ஃபெசிலிட்டி வந்து அபேன்ற பேர்ல சிபிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தலைமையில வந்து இந்த சிபிஐ சாட் பாட், அதாவது அபேன்ற சாட் பாட்டை வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இந்த சாட் பாட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஜென்ரலா, அதாவது ஒரு சம்பந்தமான இதுக்கு ரிலேட்டடா காசு சம்பந்தமா, இல்லை அலர்ட் சம்பந்தமா, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கடனால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சம்பந்தமா கேட்பாங்க, அது ரிலேட்டடா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லக்கூடியதா இருக்கும். ஜென்ரலா கேட்டது கூட பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் வில் ஹெல்ப் சிட்டிசன்ஸ் டு வெரிஃபை அஃபிஷியல் நோட்டீசஸ், அவாய்ட் ஃபாலிங் விக்டிம் டு டிஜிட்டல் ஸ்கேம்ஸ். ஸோ இப்போ அண்மையில ஏதாவது ஒரு சிபிஐ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா, ஏதாவது ஒரு அலர்ட் சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்கன்ற தகவல்கள் முதற்கொண்டு இந்த சாட் பாட்ல இருக்கும். The initiative comes with a time where digital arrest fraud cases are increasing and scammers impersonate themselves as official to extort money. ஸோ ஸ்கேமர்ஸே வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து போலீஸ் அஃபீஷியல், நான் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து காசு வாங்குறாங்க. ஸோ அது ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது இவங்க பொய்யானவங்க, இவங்க வந்து ஃபேக் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க வந்து அந்த காசை எடுக்கணும் பார்க்கும்போது அதுக்கு சரியான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, என்ன பண்ணணுன்றது தெரியலன்ற ஒரு நோக்கத்திலேயே அப்படியே விட்டுடுறாங்க. அப்போ அவங்களோட மணியும் போச்சு, அவங்க தான் ஏமாந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஏமாறாம இருப்போம்னு சொல்லிட்டு சாதாரணமா விட்டுடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10ல் 9 பேர் பண்றாங்க, 10ல் 8 பேர் பண்றாங்கன்னா அந்த ஸ்கேமர்ஸ் எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க. அப்ப எல்லாரும் அதை எதிர்த்து கேட்கிற கேள்விகள் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவா தான் இந்த அபே அப்படின்ற ஒரு சாட் பாட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ஸ், அதாவது வழக்குகளில் மோசடிக்காரர்கள் சிபிஐ அல்லது காவல்துறை அதிகாரி போல் நடித்து போலி சட்ட அறிவிப்புகளை காட்டி பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்வதாக மிரட்டி பெரும் தொகை அனுப்புமாறு கட்டாயப்படுத்துகிறது. ஸ்கேம் பண்ணி நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல மாஃப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி உங்களுக்கு அனுப்பி இதை வந்து செக் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருந்து பணம் பறிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மாட்டாத வரைக்கும் நமக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்காது. அதுதான் இதெல்லாம் இருக்குது, அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ஸோ நியர்லி உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய அவதானிப்புகள், அதாவது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் படி இணைய குற்றவாளிகள் இது போன்ற மோசடிகள் மூலம் கிட்டத்தட்ட 54,000 கோடியை வந்து அதிகரித்திருக்கிறாங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்கி. இந்த பிரச்சனையோட தீவிரத்தை இது மூலியமா எடுத்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அபய் அப்படின்றது ஒரு சாட் பாட் விச் இஸ் ரிலீஸ்டு பை சிபிஐ, இனாகுரேட்டட் பை ஜஸ்டிஸ் சூரியகாந்த். இட்ஸ் யூஸ் டு கிளியர் ஆன்சர்ஸ் டு டவுட்ஸ் ரைஸ்டு பை ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மேகாலயால அண்மையில அபிஷியல் லாங்குவேஜஸா 2 லாங்குவேஜஸ் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கிறாங்க. என்னதுன்னா காசி, காரோ, இங்கிலீஷோட சரி. ஏற்கனவே மேகாலயால அபிஷியல் லாங்குவேஜஸா அலுவல் மொழியா இங்கிலீஷ் இருந்துச்சு. இப்போ அலுவல் மொழியா காசி மற்றும் காரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலியமா ஸோ ஒரு எக்ஸாம் சம்பந்தமா, ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா, லோக்கலா அதை நம்ம ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறோம்ல, அந்த ஸ்டேட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு நான் நார்மலா அந்த ஸ்டேட்ல இருக்கிற மக்களும் எதிர்கொள்ளும் வகையில இந்த காசி அண்ட் காரோ அப்படின்ற ஒரு மொழியை வந்து அலுவல் மொழியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இட்ஸ் சப்போஸ் டிமாண்ட் டு இன்க்ளூட் காசி அண்ட் காரோ இந்த 8th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்போ 8th ஷெடியூல்ல தான் இந்த லாங்குவேஜோட இன்ட்ரடக்ஷன் வந்து இருக்கும் அலுவல் மொழியா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆஃபீஸஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 8th ஷெடியூல். அப்போ ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணணும், அஃபிஷியலா ஒரு லாங்குவேஜஸை கொண்டு வரணும் அப்படின்றதுனால கொடுக்கப்படுற ஒரு ஷெடியூல். இந்தியன் கான்ஸ்டியூஷன் எத்தனாவது ஷெடியூல்னா 8th ஷெடியூல். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 26 கிட்ட இருந்துச்சு. அந்த 26ல இந்த 8th ஷெடியூல்லையும் இந்த காசி அண்ட் காரோ இருக்கும். இந்த காசி அண்ட் காரோ பார்த்தீங்கன்னா இப்போ மேகாலயாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்பாங்க, ரீசன்ட்லி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் the Kasi and Garo language has been added in there officially அப்படின்னா மேகாலயா. ஓகேங்களா? ஸோ இந்த மேகாலயா ஸ்டேட்ல ஏற்கனவே 2025ல இங்கிலீஷை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜஸா மேகாலயா ஸ்டேட் லாங்குவேஜா உருவாக்கி இருந்தாங்க, ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காசி அண்ட் காரோ வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக அஃபிஷியல் லாங்குவேஜஸா பார்த்தோம்னா காசி, காரோ, இங்கிலீஷ் 3மே. சரிங்களா? அடுத்து, ஸ்மிருதி கிராம் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா நாமினேட்டட் ஃபார் WSIS பிரைஸ் இன் 2026. இந்தியாவோட சம்ரித் கிராம் முன்முயற்சி இனிஷியேட்டிவ் WSIS அப்படின்ற அமைப்புனால 2026க்கு உகந்த சூழல் பிரிவில், அதாவது உகந்த சூழல்னா என்விரான்மெண்ட் எபிலிட்டி எனேபிளிங் என்விரான்மெண்ட் அப்படின்ற தலைப்புல இவங்க வந்து நாமினேட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன, இது WSIS அப்படின்ற அமைப்பு என்ன அப்படின்னா, டிஜிட்டல் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய தகவல் சமூகங்களை வளர்ப்பதற்கும் கவனம் செலுத்தும் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட பலதர பங்குதாரர்களை கொண்ட ஒரு தளம். இது அரசாங்கங்கள், தொழில்துறை, கல்வித்துறை, குடிமை மற்றும் சமூகம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களை ஒருங்கிணைத்து முக்கியமான டிஜிட்டல் சிக்கல்களை ஒத்துழைக்க செய்கிறது. ஸோ அப்போ டிஜிட்டல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி செயல்படுத்தணும் அப்படின்ற விதத்துல இந்த WSIS அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொசைட்டி வந்து உருவாக்கி இருக்கு. அதாவது வேர்ல்டு சம்மிட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ WSIS அப்படின்ற பரிசுகள் மூலமா உலகளாவிய நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் புதுமையான தகவல் மற்றும் தொழில் தொடர்பத்தால் இயக்கப்படும் திட்டங்களை கொண்டது. ஸோ 2026 ஜூலை 6 முதல் 10 வரை ஜெனீவாவில் நடைபெறும். ஸோ ஜூலை 6ல இருந்து 10 வரைக்கும் இந்த மாநாடு, அதாவது இந்த மீட்டிங் வந்து நடைபெறுது. இதுல யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா நமக்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னா, நம்ம ஸ்மிருதி கேந்திரா, அதுக்கப்புறம் ஸ்மிருதி கிராம் அப்படின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து வைஃபை வந்து ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேங்களா? ஸ்மிருதி கிராம் இன்டகிரேட்டட் ஃபைஜிட்டல் சர்வீஸ் டெலிவரி மாடல் எனேபிள்டு பை பாரத் நெட். ஸோ பாரத் நெட் மூலியமா அவங்க வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. எல்லா கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வைஃபை ஃபெசிலிட்டிஸ் எனேபிள் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இது. சரிங்களா? ஸோ ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட், FTTH கனெக்டிவிட்டி, பப்ளிக் வைஃபை எனேபிள் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் யூஸ் கேசஸ், இது எல்லாமே இந்த திட்டம் அடிப்படையில கொண்டு வராங்க. அடுத்தது, லோகாயான் 26 பயணம். ஓகேங்களா? லோகாயான் 26 பயணம். இதுல ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்திருந்தோம்ல, பாய்மர கப்பல் இனிஷியேட்டிவ்னு ஒண்ணு பார்த்திருந்தோம்ல, அதே மாதிரி இந்தியன் நேவி என்ன பண்ணுதுன்னா ஒரு
பாய்மர பயிற்சி கப்பலான ஐஎன்எஸ் சுதர்ஷினி. ஐஎன்எஸ் சுதர்ஷினி அப்படின்றது என்ன வகை கப்பல்னா பாய்மர கப்பல், செயில் ட்ரைனிங் ஷிப். இது வந்து அண்மையில மொராக்கோல போயிட்டு சேர்ந்திருக்கு. இந்த செயிலோட டியூரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செயிலோட டியூரேஷனை இங்க பாருங்க, 10 மாசம் 22,000 நாட்டிக்கல் மைல் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 20, 2026 இதோட டிபார்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரம் கொச்சியில இருந்து. அப்போ இன்னுமே அது நகர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதோட டார்கெட் என்னன்னா 22,000 நாட்டிக்கல் மைல் வந்து டிராவல் பண்ணி அதுல 18 ஹார்பர் போர்ட்ஸையுமே 13 கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நிறுத்திட்டு அதோட எக்ஸ்பெடிஷன் உருவாக்குவாங்க. அதை வந்து அதை பத்தின ஐஎன்எஸ் சுதர்ஷினி இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தெரியப்படுத்துவாங்க. இது மூலயமா அந்த 13 கண்ட்ரீஸ்ல ஒரு பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு எபிலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வெசல் என்ன பண்ணுதுன்னா மேஜர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், அதாவது செயில் 2015 சொல்லிட்டு நியூயார்க்ல நடக்க போகுது, அதுலயுமே கலந்துக்கூடிய வாய்ப்புகளை இது உருவாக்குது. ஓகேங்களா. ஸோ அது இந்த உண்மையா இந்த இப்போ ரீசெண்டா போய் அங்க சேர்ந்த மொராக்கோல இந்தியா அண்ட் மொராக்கோ ரெண்டுத்தோட கண்ட்ரியோட ஒரு மேரிடைம் பார்ட்னர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த லோகயான் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மாதிரி 13 கண்ட்ரீஸ்லயுமே வந்து போயிட்டு நிறுத்தி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, மேரிடைம் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. ஸோ ஏப்ரல் 21 ஒவ்வொரு வருடமும் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. தேசிய குடிமை பணி தினம். ஒவ்வொருத்தரும் தன்னோட மொத்த வாழ்நாளுமே வந்து அரசு பணிக்காக கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் சரி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள் இது. சரிங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் முதல்ல இந்த 1947 அட்ரஸ் பண்றாரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சிவில் சர்வெண்ட். அப்போ ஹோம் மினிஸ்டரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் 1947 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த அந்த டேவை நினைவு கூற விதமா ஏப்ரல் 21, 2006 இருந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே ஏப்ரல் 21 பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த செலிப்ரேஷன் எங்க நடந்துச்சுன்னா விக்யான் பவான், நியூ டெல்லியில இருக்கிற விக்யான் பவான் இடத்துல நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல வந்து அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ஸ் மூலியமா யார் யாரெல்லாம் ரொம்பவே சிறப்பா செயல்பட்டாங்களோ ப்ரீவியஸ் பேட்சஸ்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு, அதாவது அந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து குழுக்களா இணைஞ்சு இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செயல்படுத்துவாங்க. இப்போ ஃபேக்ட் சிவில் சர்வீஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் சிலதை பார்ப்போம். லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சிவில் சர்வீஸ் குடிமை பணி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். அது மட்டும் இல்லாம நவீன ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் முறைகளை நிறுவியதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆல் இந்தியா சர்வீசஸ், நவீன அகில இந்திய பணிகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெட்ரோகிளைஃப், அதாவது முதல் பாறை செதுக்கல் பாதுகாப்பு பூங்கா அண்மையில லடாக்ல வந்து லெப்டினன்ட் கவர்னர் வினய்குமார் சக்சேனா உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ இங்க காணப்படுற நிறைய பெரிய பெரிய பாறைகள்ல இந்த பாறை மேலே வந்து செதுக்கின மாதிரி ஏதோ ஒரு மற்ற பாறைகளை வச்சு தேய்ச்சி ஒரு சிற்பங்களை ஒரு ஆர்ட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கைண்ட் ஆஃப் ஆர்ட் கிட்டத்தட்ட 400 சைட்ஸ்ல காணப்படுதாகும். இதுல ஹண்டிங் சீனு, அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சரு, ஸ்னோ லெப்பர்டு, அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன் ஸ்கிரிப்ட்ஸான சான்ஸ்கிரிட், அரபிக், சைனீஸ் இது எல்லாமே அதுல காணப்படுதா தெரியப்படுத்திருக்கிறாங்க. இது இவங்களே உருவாக்குனாங்களா? ஏன்னா இவ்வளவு நாள் அங்கேயேதான் இருந்திருக்கு, ஏன் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா நிறைய லடாக் அப்படின்றது, லே லடாக்ன்றது ரொம்ப சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு. அங்க பாறைகள் எதிர்ச்சியா பாக்குறது தான் உண்டு. அந்த மாதிரி எதிர்ச்சியா பார்க்கும்போது இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணும்போது 400 சைட்ஸ் கிட்ட அது காணப்படுது. இது எல்லாமே பாதுகாக்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது ஓப்பன் ஏர் மியூசியமா அதை செட் பண்ண போறாங்க. ஹியூமன் சிவிலைசேஷன் பேலியோலித்திக் ஏஜ்ல இருந்து அது கண்டினியூஸா இருக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ராக்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ பெட்ரோகிளைஃப் அப்படின்றது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் இமேஜ் அண்ட் சிம்பிள்ஸ் carved directly onto the rock surface. They represent one of the earliest forms of human expression and communication அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது
ப்ராஜெக்ட் சஞ்சீவி, ப்ராஜெக்ட் சஞ்சீவனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அண்மையில தெலுங்கானா ஸ்டேட் வந்து உருவாக்கி இருக்கு. என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஹைவே, நான் நார்மலா சிட்டிஸுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ஸோ எல்லாமே ஈஸியா கிடைக்கும், அவைலபிலிட்டி இருக்கு. ஆனா சப்போஸ் ஏதோ ஒரு ஹைவேஸ்ல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த அந்த நேரம் வந்து கடந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப பாதிப்புக்குள்ள போயிடுவாங்க. அந்த 1 மணி நேரம், அதாவது அவங்க ட்ராமா மயக்க நிலையில இருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அந்த 1 மணி நேரத்தை என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவர். அந்த கோல்டன் ஹார் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 60 minutes ஆஃப் ட்ராமேட்டிக் இன்ஜுரி விச் கிரியேட், அதாவது ப்ராம்ப்ட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் டியூரிங் திஸ் பீரியட் ப்ரொவைட்ஸ் ஹையஸ்ட் லைக்லிஹுட் ஆஃப் ப்ரிவென்டிங் டெத். அதாவது மரணத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் அந்த ஒரு ஒரு 1 மணி நேரம், 60 நிமிஷம். அந்த 60 நிமிஷத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவரை காப்பாத்திடணும், இல்லைன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவாங்க. இந்த இனிஷியேட்டிவ் எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹைவே 44, அதாவது ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி ஸ்ட்ரெச். நேஷனல் ஹைவே 44 இதுதான் லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே இன் இந்தியா. இந்தியாவிலேயே ரொம்பவே தூரமான நேஷனல் ஹைவே அப்படின்றது ஸ்ரீநகர், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி அந்த ஒரு ஸ்ட்ரெச். ஓகேங்களா? ஸோ இதோட கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போகணும், இந்தியாவோட எண்ட் டு எண்ட் போகணும், அதுதான் இது, அதுதான் இந்த ஹைவே, நேஷனல் ஹைவே 44. இந்த 44ஓட லென்த் என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. இந்த இனிஷியேட்டிவ் 251 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்கு. நேஷனல் ஹைவே 44ல 251 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதை சுத்திருக்கிறாங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, ஹைதராபாத்ல இருந்து அதிலாபாத் அப்படின்ற அந்த பகுதியில இருக்கிற அந்த ஏரியாவுக்கு மட்டும் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொத்த இந்தியாவுக்கு அந்த மொத்த ஹைவேஸையும் உருவாக்க முடியாது, ஏன்னா நிறைய ஸ்டேட்ஸ் டிராவல் ஆகுது. இவங்க அந்த தெலுங்கானா ஸ்டேட்ஸ்ல டிராவல் ஆகுற அந்த பகுதியில இருக்கிற, சப்போஸ் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்களோட மக்களை காப்பாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் விச் இஸ் பார்ட் ஆஃப் தெலுங்கானா அரைவ் அலைவ் ரோட் சேஃப்டி வீக். அதாவது 99 டே ஆக்ஷன் பிளான் வந்து இப்ப அண்மையில உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்னன்னா அரைவ் அலைவ் அப்படின்ற பேர்ல ரோட் சேஃப்டி வீக் அந்த டைம்ல வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ், அதாவது இந்த ப்ராஜெக்ட் சஞ்சீவி அப்படின்ற ப்ராஜெக்ட் இதுக்கு கீழே வருது. எது? அரைவ் அலைவ் அப்படின்ற ஒரு சேஃப்டி வீக் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இவ்வளவுதான். இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன்னா அந்த ஆன்சர்ஸுமே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். இதோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.